குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கதை பகுதியில் இன்றைக்கி ஜென் கதையை பார்க்கலாம். ஒரு புத்த மடாலய தலைவர் மிகவும் கவலையில் இருந்தார். ஒரு காலத்தில் அவரது மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கிய ஆலயம் தற்போது மதிப்பு குறைந்து பாதாளத்திற்கு போய்கொண்டிருந்தது அவருக்கு தெளிவாக விளங்கியது. மடத்தின் உள்ளேயே பிட்சுக்கள் யாரும் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். பொறுக்க இயலாமல் ஒரு நாள் நம் தலைவர் தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடி போனார். தன் பிரச்சனையை எடுத்து சொன்னார். அந்த குருவும் சற்று நேரம் ஆழ்ந்து யோசித்துவிட்டு, பிறகு உங்கள் மடத்தில் புத்தரே வந்து தங்கி இருக்கிறார். நீங்கள் எவரும் அவரை கண்டு கொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. பின் எப்படி சிறப்பு செழிக்கும் என்று கேட்டார். இதை கேட்ட நம் தலைவர் வியப்பு மாறாமலே மடத்திற்கு திரும்ப வந்து அங்கே இருந்த புத்த பிட்சுகளுக்கு விவரம் சொன்னார். அவர்களுக்கும் ஆச்சரியம். அந்த கணத்தில் இருந்து சுற்றி இருப்பவர்களில் ஒருவர் கடவுளாக இருக்கக்கூடும் என்ற அனுமானத்தில் எல்லோரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒவ்வொருவரும் அணுகினார்கள். நாளடைவில் மடத்தின் சிறப்பு பல மடங்கு உயர்ந்து போனது என்பதை சொல்ல தேவையே இல்லை. கூடி செயல்படும் போது கொடுத்து பெறுதல் அவசியமான ஒரு சூட்சமம் ஆகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.